வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீரை கடைய போகிறோம். அது எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே வெஜ்ஜு தான். அதனால் இன்றைக்கி கீரை கடைய போகிறேன். அதுக்கு நான் வந்து அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீரை, இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கீரை. இது வந்து சிறுகீரை, அரைக்கீரை ரெண்டுமே கலந்துருக்கு. அந்த கீரையை போட்டு தான் இப்போ இன்றைக்கி நான் கடைய போகிறேன். அதுக்கு நான் பச்சை மிளகாய் மேலே தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், தக்காளி, வெங்காயம், பூண்டு. இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1½ டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் குக்கரில். அது கூடவே நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த கீரை, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரே குக்கரில் சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மூடியை திறந்தோம்னா சூப்பராக பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்துட்டு கீரை எல்லாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு சட்டிக்கு மாற்றி கடைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த வந்து கல்சட்டியில் தான் போட்டிருக்கேன். கல்சட்டியில் போட்டு கடைய போகிறேன். அது கூட உப்பையும் போட்டு கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக நல்லா நைஸாக கடைஞ்சிடும். எப்போவுமே இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள், கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெயை விட்டாச்சு. அதில் கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எதுக்குன்னா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் கீரையில். அதனால் காஞ்ச மிளகாய், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். தாளிச்சதை விட்டு சூப்பராக கிளறிடுங்க. சூப்பராக இருக்கும். மீன் வச்சு சாப்பிடலாம், கருவாடு வச்சு சாப்பிடலாம், அப்பளம், ஊறுகாய் என்ன வேணால் வச்சு சாப்பிடலாம். கீரை அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீரை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான், என்னோடய வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.